என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங்பா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி மேப் ஸ்டடி கிளாஸஸ் தான் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி மூணு மேப் ஸ்டடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஃபர்தரா பார்க்கல அப்படின்னா நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஜியாகிரபி ஃபுல்லாவே எப்படி கொண்டு போறோம், மேப்ல வச்சு எப்படி ஃபுல்லாவே அப்டேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத அந்த கிளாஸஸ்ல கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமில வந்து 1 இயருக்கான டிஎன்பிசியா இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்ஸ்க்கான 1 இயருக்கான மேக்ஸ், ரீசனிங் அண்ட் ஜிஎஸ் பேட்ச் வந்து போட்டிருக்காங்க. அது எப்படி ஜாயின் பண்ணணும், அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த நம்பர்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல உங்களுக்கு என்கொயர் பண்ணோம்னா இந்த நம்பர்ல கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபர்தரா மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வாங்க மேப்குள்ள போகலாம். குட் மார்னிங்பா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜியாகிரபியோட மேப் ஸ்டடி கிளாஸஸ் தான் போய்கிட்டு இருக்கு. இயற்கை அமைப்புகள்ல பாலைவனம், இந்திய பாலைவனம் பத்தி தான் பார்க்க போறோம். இயற்கை அமைப்புகள் இந்தியாவில் எத்தனையா பிரிக்கிறாங்க, ஆல்ரெடி அகைன் ரிவைஸ் பண்றதுக்கு மனப்பாடம் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் 6 பெரும் பிரிவுகளா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன, வடக்கு இமயமலை, வடபெரும் சமவெளி, தீபகற்ப பீடபூமி, கடற்கரை சமவெளி, மேல இந்திய பாலைவனம், 5ஆவது டைப். அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மேப் தான் ஃபர்ஸ்டா பாக்குறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள மேப் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. இது எப்படி போகும் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்திய பாலைவனம் பார்த்துடலாம். இந்திய பாலைவனம் அப்படின்னாலே வேற எதுவுமே இல்லை. இது வந்து ராஜஸ்தான்ல பெரும் பகுதியாகவும், குஜராத்ல பகுதியாகவும், பாகிஸ்தானோட கலந்துதான் வந்து இந்திய பாலைவனம். இந்த இந்திய பாலைவனம் அப்படிங்கிறது தார் பாலைவனம் தான் வந்து இந்திய பாலைவனம். இந்த தார் பாலைவனம் உலகில 17வது பெரிய பாலைவனம் சொல்றாங்க. எத்தனாவது? 17வது பெரிய பாலைவனம். இது என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய இந்திய பாலைவனம் என அழைக்கப்படுவது தார் பாலைவனம். இந்தியாவிலே பெரிய பாலைவனம் என அழைக்கப்படுவது தார் பாலைவனம். அல்ல அப்படின்னு சொன்னா கிரேட் இந்தியன் பாலைவனம் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? கிரேட் இந்தியன் பாலைவனம் சொல்லலாம். வேற ஒண்ணுமே இல்லை, இவ்வளவு இந்திய பாலைவனம். பாலைவனம் அப்படிங்கிற எப்படி உருவாதுன்னு சொன்னா, மழைப்பொழிவு கம்மியா இருக்கும், வெயில் வந்து அதிகமாக இருக்கும். இந்த 2 சுச்சுவேஷன் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது பாலைவன பகுதியா மாற ஆரம்பிக்கும். ஒரு பசுமையா இருக்கிற பகுதியிலுமே இந்த 2 காலநிலை நிலவுச்சு அப்படின்னா அது பாலைவனமா வறண்ட பகுதியா மாறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பாலைவனம் அப்படிங்கிற ஒண்ணு உருவாகுது. இந்த பாலைவனம், இந்திய பாலைவனம் அப்படிங்கிறது தார் பாலைவனம். வேர்ல்டுல 17வது பெரிய பாலைவனம். இந்த பெரிய இந்திய பாலைவனம் சொல்லலாம், அல்லது கிரேட் இந்திய பாலைவனம் வந்து சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி பாலைவனம் பார்க்கும் போதே வந்து உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனம் அப்படிங்கிறது அண்டார்டிகா துருவ பாலைவனம். இது ஞாபகம் வச்சுக்கலாம். உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனம் அண்டார்டிகா துருவ பாலைவனம். 2வது பெருசு ஆர்டிக் பாலைவனம். ஃபர்ஸ்ட் வந்து அண்டார்டிக் பாலைவனம், 2வது ஆர்டிக் பாலைவனம், 3வது சஹாரா பாலைவனம், வட ஆப்பிரிக்கால இருக்கு. 3வது வந்து சஹாரா பாலைவனம், வட ஆப்பிரிக்கா. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம் சொல்லலாம். உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம் என அழைக்கப்படுவது சஹாரா பாலைவனம். 4 தான் பார்த்திருக்கோம். இந்தியாவில மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனம். அது எத்தனாவது பெரிய பாலைவனம்? 17வது பெரிய பாலைவனம். அது என்ன சொல்லுவாங்கன்னா கிரேட் இந்திய பாலைவனம் சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து உலகிலே மிகப்பெரிய பாலைவனம் அண்டார்டிக் துருவ பாலைவனம், 2வது பெரிய பாலைவனம் ஆர்டிக் பாலைவனம், 3வது அப்படின்னா சஹாரா பாலைவனம். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம் சொல்லுவாங்க. ஓகேப்பா, இது மேப் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஃபர்தரா வந்து அடுத்த மேப்ல மீட் பண்ணுவோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.